ஜனங்கள் மீட்கப்பட்ட உடனே அவர்கள் வெளியில வந்தார்கள். வெளியில வந்த உடனே அவர்களுக்கு எதிராய் நின்றது எதுனா செங்கடல் நின்றது. தேவன் செங்கடலை பிளந்து, ஆமென் என்று சொல்லாமா, செங்கடலை பிளந்து அவர்களை பெரும் பாதையாக நடக்க பண்ணினார். அதுதான் ஏசாயா 35:8 வாசிக்கிற பொழுது அவர்கள் பெரும் பாதையிலே கடந்து வந்தார்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை நிழலாட்டமாய் வைத்துதான் தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த சிந்தப்பட்டதுக்கு பின்பு அவர்கள் அந்த மாமிசத்தை புசித்தார்கள். அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்களை பூசினார்கள். பூசினதற்கு பின்பு 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அவர்கள் எங்க வந்தாங்க? எகிப்தை விட்டு வெளியே வந்தது போலதான் நாமும் இந்த பாடுகளுக்கு பின்பு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு பின்பு நம்மளும் உலகத்தினுடைய கிரியைகளிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென் என்று சொல்லாமா, சாத்தானின் பிடியிலிருந்து நம்ம மீட்கப்பட்டுட்டோம்.